இந்த நரேட்டிவை உருவாக்குனது திமுக தான். அதாவது டிடிவி இவங்கெல்லாம் இல்லைன்னா அதிமுக ஒன்றும் இல்லை, வலுவிழந்து போகுதுன்னாங்க. அவங்க திமுக காங்கிரஸை வந்து லெஃப்ட் ஹேண்ட்லேயே டீல் பண்ணுது. நான் பல தடவை சொல்லிட்டேன். காங்கிரஸ் மட்டும் இல்லை, கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையுமே வந்து ஒரு மாதிரி பெரியண்ணன் மனோபாவத்தில் தான் அணுகிறது. அப்போது இந்த தடவை ஒவ்வொரு தடவையும் சீட்டை குறைச்சிட்டே போகிறது. அதாவது இவங்க மட்டுமே நல்லா இருக்கணும், மற்றவங்களாம் ஏதாவது அந்த வடி சரி போய் பாருங்க. போனால் போகட்டும் போடா, இந்த கூட்டணியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா. அறிவாலயம் பக்கம் போய் பாருங்க, அந்த பாட்டு பாடிட்டு அவரை ப்ரோன்னா தான் இவரும் ப்ரோன்னு வரான். வணக்கம். கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திரு அப்துல் முத்லீப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பிரதமர் மோடி அவர்கள் மதுரை வருகை எந்த அளவுக்கு என்டிஏ கூட்டணிக்கு, குறிப்பாக அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு சாதகமான விஷயமா இருக்க போகிறது? அதிகபட்சமாக முதல்வர் விமர்சித்து பேசுகிற அளவுக்கு இருக்குது. மற்றபடி பெருசாக லாபம்னு பார்த்தா எனக்கு ஒன்றும் தெரியல. ஏன்னா வழக்கமான அவருக்கான ஸ்பீச்சே இவங்க சரியாகவே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலன்னு நினைக்கிறேன். வழக்கமாக இந்த ஊழல் பற்றி பேசினார். ரொம்ப பெருசான ஒரு இது கிடையாது. நீங்கள் மதுரையில் இருந்துட்டு மதுரை மெட்ரோவில் இவங்க என்ன போய் சொல்கிறாங்கன்றத சொல்லணும்ல. அவர் மெட்ரோ திட்டத்துக்கு நாங்கள் எவ்வளோ சொந்த காசு கொடுத்தோன்றதை சொல்லணும்ல. இந்த மாதிரி பல விஷயங்கள் அவர் மதுரையில் இருந்துட்டு துறை அமைச்சர் மூர்த்தியை பற்றி பேசணும், வேணாவா பத்திரப்பதிவை பற்றி பேசணும், தென் மாவட்ட அமைச்சர்கள் பற்றி பேசணும். இந்த மாதிரி எந்த வித இதுவும் இல்லாமல் எனக்கு என்னென்னு ஒரு வளவலா கொலவலான்ற மாதிரி தான் அந்த ஸ்பீச் போச்சு. அதனால் இனி வர அடுத்த 2 கூட்டத்தையாவது கொஞ்சம் தெளிவாக திட்டமிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த கூட்டத்தில் பேசிய திரு இபிஎஸ் அவர்கள் தென் மாவட்டங்கள் திரும்பவும் அதிமுகவுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறார். அது எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்கிறது? இந்த நரேட்டிவை உருவாக்குனது திமுக தான். அதாவது டிடிவி இவங்கெல்லாம் இல்லைன்னா அதிமுக ஒன்றும் இல்லை, வலுவிழந்து போகுதுன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரி டிடிவி வந்துட்டாப்புல. இப்போ அதிமுக வலுவாயிடுச்சா? அதனால் தென் மாவட்டங்களில் நீங்கள் ஏற்கனவே டிடிவி அந்த ஃபேக்ட்ரி இல்லாதனால ஒரு 20-25 சீட்டு மொத்தமாக தென் மாவட்டங்கள், இந்த டெல்டா, சென்னையில் டி நகரை கூட தோத்தாங்க. அப்போ அந்த மாதிரி விவகாரத்தில் டிடிவி ஒரு பலம் தானே. ப்ளஸ்ஸு 2 ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமியும் வந்துடுவார். இது எல்லாமே உங்களுக்கு 2 தரப்பு சமூகத்திட்டையும் கொண்டு போவோம். இது இல்லாமல் அதிமுக அமைக்கிற அந்த கூட்டணி நாடார் சமுதாய மக்கள் மத்தியில் பாஜக லேட்டஸ்டாக ஸ்ட்ராங்காகி வர்றது. இந்து நாடார்களை கண்டுகொள்வதில்லை திமுகவும் காங்கிரஸும் அப்படின்ற கோபம் இருக்குது. நீங்கள் எல்லாரையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுகவில் ஜெயிச்ச நாடார் கம்யூனிட்டி எல்லாருமே கிறிஸ்தவ நாடார்கள், திமுகலையும் காங்கிரஸ்லையும் அந்த கோபமும் இருக்குது. இது எல்லாத்தையும் சரியாக பயன்படுத்தினால் தென் மாவட்டங்களில் அவர் சொல்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்க தான் செய்யும். திமுக கொடுத்த 25 இடங்கள் ஏற்கத்தக்கதல்ல அப்படின்னு சொல்லி திரு கிரீஸ் சோடங்கர் சொல்லியிருக்காரு. திமுக காங்கிரஸ் மோதல் வெளிப்படையாகவே தெரிகிறது. என்ன நடக்கிறது சார் என்ற கூட்டணி? திமுக காங்கிரஸை லெஃப்ட் ஹேண்ட்லேயே டீல் பண்ணுதுன்னு நான் பல தடவை சொல்லிட்டேன். காங்கிரஸ் மட்டும் இல்லை, கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையுமே ஒரு மாதிரி பெரியண்ணன் மனோபாவத்தில் தான் அணுகிறது. அப்போது இந்த தடவை ஒவ்வொரு தடவையும் சீட்டை குறைச்சிட்டே போகிறது. அதாவது இவங்க மட்டுமே நல்லா இருக்கணும், மற்றவங்களாம் ஏதாவது அந்த வடிவேலு விவேக் ஒரு படத்தில் மொத்தம் வசூல் பண்ணிட்டு வருவான். பாண்டு எவ்வளோ ஆகுது, எவ்வளோ 100 ரூபா நோட்டு எத்தனை இருக்குது, 10 இருக்குது, இப்படி வை, 50 ரூபா நோட்டு இப்படி வை, எல்லாம் இவர் சைடு வச்சு ரொம்ப சந்தோஷமாகிடு, சில்லறையெல்லாம் அங்கே வை அப்படின்னுவாப்பில். அப்புறம் அந்த இதை ஒரு சுற்றி அவர் எடுத்துன்னு போயிடுவார். அந்த மாதிரி 100 ரூபா நோட்டு, 50 ரூபா நோட்டு எல்லாம் எடுத்துக்கின்னு சில்லறையும் கொஞ்சம் ஒரு வாழைப்பழத்தையும் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி திமுக அனுபவிக்கிறதெல்லாம் அவங்க அனுபவிச்சுட்டு கூட்டணி கட்சிகளுக்கு ஒன்றும் இல்லாமல் பண்ணுற ஏற்பாடு. ஆனால் ஜெயிக்கிறதுக்கு கூட்டணி கட்சிகள் அவசியம். இதை இவர்களுக்கு புரியறதுக்கே இத்தனை வருஷம் ஆச்சு. இப்போ காங்கிரஸுக்கு மட்டும்தான் புரிஞ்சிருக்குது. இன்னும் இந்த இன்னைக்கு கூட திருமாவளவன் உருட்டுறாரு, ஆட்சியில் பங்கு அதிகார பகிர்வு என்றால் என்ன, அது ரெண்டும் ஒன்று தான். ஆட்சியில் பங்குனாலும் அதிகார பகிர்வுனா ஒன்று தான். அவர் புது வழக்கம் சொல்கிறார். நான் கூட என்ன நினச்சேன், ஆட்சியில் பங்குனா அமைச்சர்கள் கொடுக்கறது, அதிகார பகிர்வுனா வாரியங்கள் கொடுக்கறது அப்படின்னு நினச்சிருந்தேன். நான் அதை விட கொஞ்சம் கம்மி அப்படின்னு. இவர் பார்த்தா ஆட்சியில் பங்குனா எதுவும், அதிகார பகிர்வுனா சீட்டு எண்ணிக்கை கேட்டு வாங்கிறது தான்.
அப்போ உங்களுக்கு இந்த தடவையும் அதிகார பகிர்வு இல்லை. 5 சீட்டு நம்ம சொல்லிக்கிறாங்க, 5 6. அப்போ என்ன பண்ணுறது தலைவரே அப்படின்னா, இப்போதுலேருந்து பேச ஆரம்பிச்சிருக்கேன்ட்டுக்கிறாங்க. அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கணுமா? என்ன பேச ஆரம்பிக்கணும்? எல்லாரையும் திருப்திப்படுத்துகிற மாதிரி பேசுங்க, இவ்வளோதான் சீட்டு. அப்போ நீங்கள் போய் பத்திரிகையாளர்கள் ஏற்றுக்கிற மாதிரி பேசணும்ல, அதுக்கு இப்போதுலேருந்தே ட்ரைனிங் எடுங்க போங்க அப்படின்ட்டு. ஏங்க சீட்டுக்கிட்டு ஏற்றி தர மாட்டிங்களா? அதெல்லாம் ஏற்றி தர மாட்டோம், வேணா என்ன பாயிண்ட் வேணால் கொடுக்குறோம், எப்படி பேசணும்னு அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு தெரியும், எப்படி மாற்றி பேசணும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டாப்புல. சனாதன சக்திகள், ஆர்எஸ்எஸ் சக்திகள், வலதுசாரி, இந்த தேர்தல் தான் என்றும் இல்லாத அளவுக்கு இந்த தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல். போன தேர்தல் மட்டும் அதே வலதுசாரி கும்பல் தானே இருந்தது, என்டிஏ தானே இருந்தது. போன தேர்தலில் இருந்து இந்த தடவை இல்லாதவங்க யாராக இருக்காங்களா? என்டிஏல எல்லாம் அப்படி தானே இருக்காங்க. இவர் நம்ம ஏசி சண்முகம் உட்பட அங்கே தாங்கிறாப்புல. ஆனால் இவர் சொல்கிறார் இந்த தேர்தல் தான் மிக மிக முக்கியமானது. ஏன் சொல்லுங்கள்? 6 சீட்டு 5 சீட்டு ஆகிட்டாங்க, அதனால் அவ்வளோ முக்கியமானது. அப்போது இந்த தேர்தல் தான் மிக முக்கியமானது, சனாதன சக்திகளுக்கு எதிரான தேர்தல். அப்படி உருட்டிகிட்டே இருந்தான்னா ஆகும். என்னங்க எவனா பத்திரிக்காரன் கேட்குறான்னு வச்சுக்கோங்க, அதான் சொன்னான்ல சனாதன சக்தியில் வீழ்த்தணும்னு. அப்படி வீழ்த்தணும்னா ஒற்றுமை இருக்கணும். அந்த ஒற்றுமைக்கு 5 சீட்டு கொடுத்தாலும் வாங்கிக்குவீங்களா? வாங்கி தான் வாங்கினோம். சரிப்பா, உனக்கு 10 சீட்டு வாங்கினாலும் அதே சனாதன சக்தியை தானே வீழ்த்த போகிறீங்க. 10 சீட்டு வாங்கி வீழ்த்த வேண்டியது என்னென்னா, கொடுத்தா தானேப்பா, கொடுக்காம தானே இப்படி பேச சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. இதில் கம்யூனிஸ்டுகள் நிலைமையும் இதே தான். அதனால் இவங்க எல்லாத்துக்கும் இந்த மாதிரி இவங்களை பர்சன்டேஜ்லாம் என்ன 2 3 4. ஆனால் 0.43 5% 0.5% கூட இல்லை அந்நியார். அவருக்கு இவர்கள் எல்லாரையும் விட கூடுதல் தொகுதி, ஒரு ராஜ்யசபா வேறு, அதுவும் தட்கலில் போட்டு கொடுக்குறாங்கப்பல. அவங்க வந்தது காரணமாக தானே, ஆர்ஏசி 2028 தான் வரும், இது தட்கல். உடனே இங்கே வந்துட்டாங்க. தம்பி தேமுதிக, அது பேர் தேமுதிக கிடையாது, தம்பி முற்போக்கு திராவிடர் கழகம், தேசிய கிடையாது, தம்பி முற்போக்கு திராவிடர் கழகம், தம்பிக்கு வேணும், அவ்வளோதான். வந்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கு ராஜ்யசபா. அப்போ 2 எம்பி 6 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு வருஷம் பூரா சிலுவை சுமக்கிற இவங்க யாருக்குமே ராஜ்யசபா கிடையாது. இதுதான் திமுகவுடைய ஃபார்முலா. அதனால் வேறு வழி இல்லாமல் அவர் பொறுத்துக்குன்னு போயின்னு இருக்காரு. காங்கிரஸ் முடிவு பண்ணிச்சு, பேட்டா எங்களை என்ன பாடுபடுத்தினேன், இப்போ நான் பண்ணுறேன் பார். விஜய் என்டிஏ கூட கூட்டணி போகுதுன்னொன்னா நாங்கள் எங்களுக்கு போக்கிடலைன்னு என்ன ஏறி நின்னீங்க. இப்போ விஜய் தனியாக தாங்கிறாப்புல, எங்கள் தலைவர் பேசினுக்கிறாப்புல, அதனால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இப்போ லேட்டஸ்ட்டாக திமுகவில் சேர்ந்துக்கிறாப்புல, செல்வ பெருந்தகை. காங்கிரஸ் திமுக இது ஏற்கனவே இவர்லாங்கிறாப்புல உள்ளக, ப. சிதம்பரம், பீட்டர் அல்போன்ஸ் எல்லாம் உள்ளகிறாங்க. இவர் லேட்டஸ்ட்டு உறுப்பினர். இவர் மட்டும் துடிக்கிறாரு, ஐயோ தலைவரை கூப்பிட்டு வரேன் அப்படி இப்படின்னு எல்லாம் கூட்டிகிட்டு உள்ளே பேச்சுவார்த்தை நடத்தி வெளில கூப்பிட்டு போகும்போது ஜோடங்கர் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு ஜோடங்கரை பின்னாடி தள்ளிட்டு அப்படிலாம் கிடையாது, நல்லா இருக்கும், ஒற்றுமையாக இருக்கும், தெரியுமா எப்படி இருக்கும் தெரியுமா, நீங்கள் தான் பத்திரிகைக்காரங்க தான் கிளப்புறீங்க, எப்படிலாம் பண்ணிங்கன்னா நான் டெஃபர்மேஷன் கேஸ் போடுவோம். எது தேர்தலில் என்ன நடக்குது, இப்போ ஆதவர்ஜுனா போய் ராகுலை பார்க்குறாருன்னு ஒரு சேனல் போடுது, இதுக்கு டெஃபர்மேஷன் கேஸ் போடுவாங்களா? எதுக்கு தான் ஒன்று பேசணும்னு ஒரு விவசாயம் இல்லை. காங்கிரஸ் தாவேக கூட பேச்சுவார்த்தை நடத்துது அப்படின்னு ஒரு ஊகமான ஒரு செய்தி வெளியிட்டா கூட ஒரு டெஃபர்மேஷன் போடுவாங்க. அது உண்மைன்னு கூட ஒத்துக்கிட்டாரு சோடங்கர். அது அப்புறம் அவர் பின்னாடி கம்முன்னு நின்றுக்கிறாப்புல, அவர் என்ன அப்படியே பார்த்துனுக்கிறாரு, ஏதோ தம்பி நல்லா பேசுது, சோடங்கிறதுக்கு ஒத்துக்கல, நாங்கள் 40 தொகுதி கம்மியாக வாங்க மாட்டோம், காங்கிரஸ் ஒன்றும் இழிச்சவாய் கட்சி இல்லை, ராகுல் அண்ணன் சொல்லிட்டாரு, திமுக எங்களை ஏமாற்ற முடியாது, இப்படிலாம் நான் பேசிடுறேன்னு சொல்லிட்டு வந்திருப்பார் உள்ளக, இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும். ஜாடங்கரம் அப்படி தான் நினச்சிட்டு இருப்பார், பரவாயில்ல தம்பி நல்லா பேசுது, கோபமாக பேசுகிறாரு, விரலாம் நீட்டி, இந்த தெய்வமே பார்த்துக்க தெய்வமே பணத்தை கொடுத்துருவோம் தெய்வமேனு ஜோடங்கரை ஏமாற்றிட்டு இருப்பாப்புல. ஜோடங்கரை அப்படி நம்பினுக்கிறாப்புல, பரவாயில்ல நல்லா பேசுகிறாப்புல அப்படின்னு. முடிச்ச உடனே ஜோடங்கர்கிட்ட கேட்குறாங்க, தாவேகா கூட கூட்டா இந்த இது மாதிரி நம்ம புஷியாரன் தலையாட்டு வர அந்த மாதிரி ஆட்டு போயிட்டாப்புல. டெல்லிக்கு போய் பேட்டியை போட்டு பார்த்தோன்னு தான் தெரிஞ்சது, அட பாவி இப்படியா சொல்கிறது சொல்லிட்டு, அதெல்லாம் முடியாது, 25 சீட்டுக்கு கம்மி, 25 சீட்லாம் வர முடியாது. ஏன் சோடங்கர் இப்படி பேசுகிறாரு? ராகுல் சொல்லாமல் பேசுவாரா? கண்டிப்பாக. அப்புறம் ராகுல், பிரியங்கா, கேசி வேணுங்கப்பா, இதெல்லாம் உங்கள் டீமாக இருக்குது, அதனால் பார்த்துக்கலாம் போ, எங்களால் தான் நாங்கள் இல்லைன்னா ஆட்சியை பிடிக்க முடியாது. இந்த விஜய் கூட போனோம்னா இங்கேருந்து பாண்டிச்சேரியில் ஒரு ஆட்சியை பிடிக்கலாம், கேரளாவில் லாபம்,
அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வந்து அதில் லாபம். இப்போவே நாங்கள் ஏதாவது சீட்டு வாங்கலாம், நாங்கள் ஈக்குவல் பார்ட்னராக இருப்போம். இங்கே வெளியே தான் நிற்கணும், அதனால் பார்த்துக்கலாமா அப்படின்ற மாதிரி ராகுலுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் கிடைச்சா காங்கிரஸ் அதை பயன்படுத்த தானே பார்க்கணும். நீங்கள் பழைய வரலாறுலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். 77 இந்திரா காங்கிரஸும் எம்ஜிஆரும் கூட்டணி, 80 இந்திரா காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி, 77 இந்திரா காங்கிரஸ் தனியாக நின்றுச்சு. இந்த 3 வருஷத்துக்குள்ளே இவ்வளோ மாறுதல் நடந்தது. அந்த மாதிரி காங்கிரஸ் எப்படி வேணாலும் பயன்படுத்த பார்ப்பாங்க. அதனால் வாய்ப்பு கிடைச்சா அதை பயன்படுத்த பார்ப்பாங்க. அதனால் இப்போ வரைக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தைன்றது முடியல. இந்த சின்ன டீம்லாம் என்ன பண்ணுது, முதல்ல காங்கிரஸை முடிங்க அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி இது. ஏன் இவர்கள்ட்டெல்லாம் சும்மா வாங்க உட்காருங்க, முந்திரி பக்கோடா சாப்பிடுங்க, நல்லா இருக்குது, எங்கேயோ வாங்கிட்டு வந்துக்கிறான், நல்லா சாப்பிடுங்க, சாப்பிட்டேன் ரைட்டு, நான் வெளில போய் முந்திரி பக்கோடா சாப்பிட்டேன்னு சொல்லிட்டாதீங்க. பேச்சுவார்த்தை சுமூகமாக போயினுது. எங்களுக்கான கோரிக்கையை நாங்கள் கொடுத்துள்ளோம். பெரிய மனது பண்ணி தாயுள்ளத்தோடு முதல்வரிடம் அளித்து பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார். இப்படி சொல்லுங்க போங்க அப்படின்னு. அங்கே போய் இதே மாதிரி சொன்னோம், எவ்வளோ சீட்டுங்க, அது வந்து நாங்கள் சீட்டு எவ்வளோன்னு சொல்ல மாட்டோம் அப்படின்னு. இது எங்கேருந்து கற்றுக்கிட்டாங்கன்னா வைகோட்டேருந்து கற்றுக்கினாங்க. சிங்கம் புலி மாதிரி கர்ஜிச்சவர் எவ்வளோ சீட்னா கம்மிருந்துருவார். அது நான் சொல்கிறேன், நான் பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. அதனால் இது வரைக்கும் அவங்கள்ட்ட கூட்டணின்றதை முடிவாகலை. ஒருவேளை காங்கிரஸ் வந்து தவேகாவோட கூட்டணி வைத்தால் தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் வந்து ஒன்றாக பயணிக்குமா, இல்லை உடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது? அதை கட்சி உடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செல்வ பெருந்தகை தலைமையில் ஒரு 3 பேர் 4 பேர் போய் கட்சியில் சேருவாங்க. அப்படி உடைஞ்சா அவ்வளோதான், பெருசாலாம் ஒன்றும். ஏங்க தாவேகா கூட போனால் சீட்டு கிடைக்குது இல்லை, 50 சீட்டு 60 சீட்டு 70 சீட்டு வாங்கலாம்ல. ஜெயிக்க முடியுமா சார்? ஜெயிச்சிட்டா ஜெயிக்க மாட்டோன்னு யார் நம்பி போவா? விஜய்க்கு பெரிய அளவுக்கு வாக்கு இது இருக்குது, ஒரு 25% இருக்குது. காங்கிரஸும் வந்துச்சுன்னா 2 பேரும் சேர்ந்து பெரிய கூட்டணியாக மாறிட்டாங்க அப்படின்னு ஜனங்க மத்தியில் ஒரு இது வந்து ஓட்டு போட்டாங்கன்னா ஒரு 20-30 சீட்டு ஜெயிச்சிட்டாங்கன்னா அந்த 20-30 நம்ம இருந்துட்டோம்னா இப்படி யோசிப்பாங்களே காங்கிரஸ்காரங்க. அப்போ யார் இதை விட்டுட்டு அங்கே போவா? யாராவது ஏதாவது ஆசைப்படுறவங்க அங்கே வாக்கு கொடுத்துட்டவங்கன்னா போவாங்க, மற்றபடி யாரும் போக மாட்டாங்க. இது இவங்க பத்திரிக்காரங்க கிளப்புறது. சமீபத்தில் பேட்டி கொடுத்த திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து யார் யாருக்கு தலைமை என்று தெரியாமலேயே ஒரு கூட்டணி வந்து உள்ளது அப்படின்னு சொல்லி மறைமுகமாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். அங்கேயாவது கூட்டணி இருக்குது, இங்கே கூட்டணியே இல்லையே. யார் கூட கூட்டணின்னு தெரியாமல் இப்போ வளர்ந்துக்கிட்டு இருக்கிறீங்களே. உங்களுடைய மேஜர் பார்ட்னரே இப்போ உங்களோட இல்லையே. அதை நீங்கள் கனிமொழி அமைச்சு கெஞ்சிறீங்க. அங்கே பார்த்தா ஆதவ அர்ஜுனா போய் ஹைதராபாத்தில் ராகுல் காந்தியை சந்திக்கிறாருன்னு இன்றைக்கி தகவல் வருது. இது எல்லாம் சரியாகவே தெரியலையே. இது போகிற போக பார்த்தா கூட்டணியே இல்லைன்றதுக்குது. அங்கேயாவது கூட்டணி யார் யாருக்கு தலைவன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. முதலமைச்சர் வேட்பாளர் யாருங்க? இன்றைக்கு வந்து இவர் எவ்வளோ தயங்குறீங்க? எடப்பாடி பழனிசாமி தான். அதை ஏன் பட்டுன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? இவர் மோடியை சொல்ல மாட்டார், நான் சொல்லி என்ன பிரயோஜனம்? மோடியை சொல்ல மாட்டான்னு யார் சொன்னா? அவர் இது வரைக்குமே அவர் பேரே உச்சரிக்கலையா? சொல்லணும் இல்லை, நேற்று கூட என்னன்னா கூட்டணியில் பெரிய கட்சி எதுங்க? கண்டிப்பாக வந்து அதிமுக தான். அந்த பெரிய கட்சி தானே முடிவு பண்ணணும் தன்னுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு, இல்லை பாஜக முடிவு பண்ணணுமா? இல்லை, நேற்று கூட அந்த வார்த்தைகள் வந்தது. திரு எடப்பாடி அவர்கள் வந்து அதிமுக தலைமை தனித்து பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்புன்னு அவர் சொல்றார். திரு மோடி அவர்கள் வந்து என்டிகே தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு அவர் சொல்றார். ரெண்டும் ஒன்று தான். என்டிஏ தலைமையிலான கூட்டணினா என்டிஏ தலைமையில் வந்து அதிமுக இருக்குது, அது என்டிஏ தலைமையிலான கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் அப்படின்றது. என்டிஏ அலையன்ஸ் பிடிக்கும், அதோடைய அர்த்தம் அதுதான். என்டிஏ அலையன்ஸ் ஆட்சியை பிடிக்கும், மீதி இருக்கிறவங்க எதிர்கட்சி வரிசையில் உட்காருவாங்க. மெஜாரிட்டி இல்லைன்னா அலைன்ஸே உட்காரம் உள்ள, அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள். என்டிஏ அலையன்ஸுடைய மேஜர் பார்ட்னரு தலைமை கட்சி வந்து அதிமுக. அந்த அதிமுகவுடைய தலைமை தாங்கிறவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் இருக்க முடியும். அப்புறம் என்ன பிரச்சனை? இவங்க நரேட்டிவே திரும்ப திரும்ப சொல்கிறது. அப்போ இங்கே திரும்பி பாருங்க, அவங்க முதுகில் பெருசாக கோடு போட்டு கிழிச்சு வச்சுக்கிறாங்க. இது வெளில ரொம்ப சட்டை கிழிஞ்சிது பாருன்றாரு. இங்கே கூட்டணியும் ஒன்றும் உறுதியாகலையா? யார் எங்கே யார் கூட திருமாவளவன் இங்கே இருப்பார்னு ஏதாவது நிச்சயதார்த்தம் இருக்கா? நிச்சயம் இருக்கா? காங்கிரஸ் உடச்சிட்டு போத வச்சுக்கோங்க, திருமாவளவன் கூட போக மாட்டாருன்னு என்ன வாய்ப்புகள் இருக்கு? 5 சீட்டு தான் தருவேன் அப்படின்னா அப்போ நாங்கள் அண்ணியை விட நாங்கள் இழைச்சோங்களா? நான் அங்கே போய் நான் யாருன்னு காமிச்சிக்கிறேன்னு போயிட்டு என்ன பண்ணுவீங்க? அதனால் நான் சொல்கிறது மார்ச் மாதம், இந்த மாதம் இப்போ வரைக்கும் நீங்கள் முடிவு பண்ணவே முடியாது. திமுகவுக்கு பலமாக பலகீனமான்றது தெரியவே தெரியாது. கூட்டணியே கட்சிங்க இருக்குதா இல்லையான்னு தெரியாத நிலமையில் கூட்டணியை இன்னும் எதிர்கூட்டணியை பற்றி அவர் விமர்சனம் பண்ணிகிட்ருக்கார்.
திரு மோடி அவர்களும் நீங்கள் சொன்ன ஒரு கருத்தை தான் அவரும் சொல்கிறாரு. திமுக வந்து கனவு வந்து கற்பனை கோட்டையாகும், காணல் நீர் மாதிரி தான், ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற விஷயங்கள் இனிமேல் நடக்காது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் வந்து நாங்கள் 2.0 வந்து கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து உறுதியாக நம்புறதுக்கு காரணம் என்ன? கூடகிரவம் பண்ணுற வேலை தான். காக்கி பேண்ட் வெள்ளை சட்டை. ஆர்டிஓ ஆஃபீஸில் போய்க்கிறீங்களா, பிரேக் இன்ஸ்பெக்டர் என்ன ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க, காக்கி பேண்ட் வெள்ளை சட்டை. அதே மாதிரி இவருக்கு பிரேக் இன்ஸ்பெக்டர் மாதிரி ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டு போ தலைவரை வண்டியில் போங்க, எல்லாம் டவல் அடிப்பாங்க. எதுக்கு? விஜய்க்கு அப்படி தான் அடித்தாங்கன்னு இவனுங்கள்ட்டையும் கொடுத்து டவல் அடின்ட்டானுங்க. அவனுக்கு என்ன கோபமோ தெரில, எல்லாம் இந்த லஜக் புஜக்குன்னு விழுந்துருமா அடி வடிவேலுக்கு, அந்த மாதிரி எல்லாம் சுற்றி, ஏன் சீரியஸாக சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன், சுற்றி எல்லாம் போட்டு அடிச்சு அவர் மூஞ்சியை மூட்டானுங்க. பார்த்தீங்களா இல்லையா? சுருட்டி வச்சு அடிக்கிறானுங்க. இந்த அளவுக்கு இது போட்டு அவரை பாடாப்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி பாடாப்படுத்துகிற டீம் தான் 2.0. ஏதாவது பேர் வைக்கணும்ல. இந்த கவர்மெண்ட்டுடைய ஒரே இது என்ன கேட்டால் சிறப்பான விஷயம் என்னன்னு கேட்டால், செம்ம பேருங்க செலக்ட் பண்ணி வச்சாங்க. ஒவ்வொருத்துக்கும் சோறு போட்டிய சோறு வச்சிய பேர் வச்சியான்ற மாதிரி இதை அந்த மாதிரி சோறு வைக்கல, பேர் மட்டும் செம்ம பேர். நான் முதல்வன், உங்களுடன் ஸ்டாலின், இல்லந்தோறும் கல்வி, தாய்மானவர், நானாவோ இது அதில் ஒன்று தான் 2.0 திராவிட மாடல். அப்போ இவங்க அப்பா காலத்துலலாம் திராவிட மாடல் கிடையாதா? சத்தியமாக கிடையாது. ஏன்னா அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாரு. ஸ்ட்ராட்டஜி டீம் கிடையாது, உளவுத்துறை அவரை இது பண்ண முடியாது, எல்லாம் அவரே பெரிய உளவுத்துறை, அவரே எல்லாம் சந்தி இது பண்ணுவார், அவரே சிந்திப்பார், எல்லாம் பண்ணுவார். அதனால் அது வரைக்கும் திராவிட மாடல்லாம் கிடையாது. இந்த இது வந்து திராவிட மாடல் ஆச்சு. இதில் ஒரு 10 ஸ்ட்ராட்டஜி டீமு, இவருக்கு சிந்திக்கிறதுக்கு வெளியிலேருந்து சிந்திக்க வருவான். அந்த ஸ்ட்ராட்டஜி டீமுக்கும் மூளை கிடையாது. விஜய் என்ன பண்ணுறாரோ அதை பார்த்து பண்ணணும். இந்த மாதிரி தான். அதனால் 2.0 இதில் நாங்கள் அதை பண்ணுவோம், ஆட்சியை பிடிப்போன்றதெல்லாம் முதல்ல காங்கிரஸை பிடிங்க, அதுக்கப்புறம் ஆட்சியை பிடிப்போம். தாவேகா தலைவர் திரு விஜய் சங்கீதா வந்து விவாகரத்து வழக்கு வந்து காங்கிரஸோடைய வந்து பார்கெயின் வந்து குறைக்குது, அதனுடைய வேல்யூ வந்து குறைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க சார். அது எந்த அளவுக்கு? இதுவும் இவர்கள் கிளப்பிடுறது தான். இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் பெருசாக வெடிக்காது. ஒன்று கேட்டால் சில சமயம் விஜய்க்கு சாதகமாகவும் மாறிடும். இன்னும் சொந்த பிரச்சனை கொண்டு வந்து அரசியலை திணிக்கிறாங்க. இந்த வேலையை பண்ணுறது திமுக தான், இவங்க வேலையை அப்படி தான். அவர் பாவம் ஏதோ மக்களுக்கு நல்லது பண்ணான்னு வந்தால் இவங்க இந்த மாதிரி என்னென்ன வேலைலாம் பண்ணுறாங்க அப்படின்வோம். இன்னும் சில பேர் விஜய்க்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் பிரச்சனைக்கு காரணமே திமுக தான்ருவோம். இல்லை சொல்லிட்டு தான் இருக்கேன். சொல்கிறாங்களா? ஆமாம். பார்த்தீங்களா, நல்லா போச்சுப்பா, எப்படி இருந்தாங்க திரும்ப 2 பேரும் அப்படியே சினிமாக்கெல்லாம் ஒன்றா வருவாங்க. எங்கள் அண்ணனும் அண்ணியும் படுபாவிங்க குடும்பத்தையே ஓடிச்சிட்டானுங்கப்பா அப்படின்ற அளவுக்கு கொண்டு போவாங்க. இந்த பிரச்சனை ஒரு 4-5 வருஷமாக ஓடுதுன்னு வச்சுக்கிங்க. ஆனால் இவங்க இது காரணமும் திமுக தான். இவங்க எந்தெந்த குடும்பத்தெல்லாம் கெடுத்தாங்களோ இப்படிலாம் கொண்டு போயிடுவாங்க. அதனால் நிலைமை எப்படி திரும்பணும்லாம் தெரியாது. அது வந்து ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. என்ன விஜய்க்கு பெண் உரிமை, பெண்களின் காவலன்லாம் இனி விட்ட முடியாது. அவங்களுக்கே மனசாட்சி குத்தம், விஷயம் வெளியில் வந்துச்சு இல்லை அதுன்னு. இதை விட பெருசாக சந்தித்த தலைவர்கள்லாம் இருக்காங்க. அதனால் இதெல்லாம் ஜனங்க பெருசாலாம் எடுத்துக்க மாட்டாங்க. அது ஒரு குடும்ப பிரச்சனை, ஒன்றா வாழ முடியல, டைவர்ஸ் கேட்டாங்க அவங்க ஒய்ஃபு. அதில் எல்லாம் டைவர்ஸ் கேட்கும்போது எதாவது போட தான் செய்வாங்க. அதெல்லாம் தூக்கிட்டேன்டா நீங்கள் வர்றீங்க, அவருக்கு தேவைன்னா பேசி டைவர்ஸ் கொடுத்துட்டு போட்டேன்டா, தேர்தலில் போய் பிரச்சாரம் பண்ணுற வேலையை பாருங்கடான்ற அளவுக்கு ஜனங்க போயிடுவாங்க. அதனால் இது காங்கிரஸுக்கு பின்னாடினா என்னைக்கு வந்துச்சு இந்த பிரச்சனை? ஒரு 3-4 நாள் இருக்குமா? ஆமாம். காங்கிரஸ் வந்து பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு இருப்பாங்களே இவங்கள்ட்ட, அவங்க தான் ரெடியாக இருக்காங்களே. அதுக்காக தான் இந்த பிரச்சனையும் கிளப்பிவிட போட்டிருக்கோம். ஏன்னா அந்த அஃபிடவிட் எப்படி வெளியே வந்துச்சு, அது ஒரு முக்கியமான பிரச்சனை இல்லை. திரு விஜய் அவர்கள் வந்து தன் மனைவி மீது வந்து அதோட ரசிகர்னு சொல்கிறான், இல்லை தொண்டர்கள்னு சொல்கிறான், தனிப்பட்ட தாக்குதல் வைக்கும்போது திரு விஜய் அவர்கள் வந்து இது என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனை, இதை பற்றி நீங்கள் கருத்து கூறக்கூடாதுன்னு ஏன் சொல்ல மாட்டார்? இதுக்கும் வந்து அமைதி காக்காத காரணம் என்ன? யார் தாக்குதல் பண்ணுறா? அவர்களுடைய தொண்டர்கள். தொண்டர்கள் எப்படி பண்ணுவாங்க? இல்லை, அவங்க சொல்கிறாங்க இது வந்து சூழ்ச்சி, திட்டமிட்டு நடக்குது. அவங்க சொல்லுவாங்க சூழ்ச்சியை திட்டமிட்டு நடக்க சொல்லுவாங்க. திருமதி சங்கீதா மீது தனிப்பட்ட தாக்குதலே வந்து அது அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்க போர்வையில் ஃபேக் ஐடிகள் பண்ணுவாங்க. விஜய் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேங்க, இப்போ நானே விமர்சனம் விஜய் இப்படி அரசியல் மேலே எவ்வளோ விமர்சனம் வைக்கிறேன். விஜய் ரசிகர்கள் நீங்கள் என்ன கரெக்டா, நீங்கள் யோக்கியமா, நீங்கள் வேணால் ஒரு கட்சி ஆரம்பித்து பண்ணுங்கள், இந்த மாதிரி இருக்கும். இல்லாட்டி நீங்கள் நினைக்கிற தப்பு, நீங்கள் பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இந்த ஃபேக் ஐடிங்க வந்து திட்டுவானுங்க. அவனுங்க வந்து எடப்பாடி இது அதுன்னுவான். அதெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 50 ஃபாலோவர் 100 ஃபாலோவர் இந்த ஜான் மாதிரி ஆட்கள் வச்சுக்கிட்டு இருக்கிற ஃபேக் ஐடி,
அந்த ஃபேக் ஐடியும் விஜய் ரசிகர்களையும் ஒன்றாக்காதீங்க. விஜய் ரசிகர்கள் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இன்னொன்று, தலைவருடைய மனைவின்றப்போ அவங்க என்னதான் விவாகரத்து வாங்கினாலும் அதுக்குரிய மரியாதை கொடுப்பாங்க. இது யாரோ இந்த மாதிரி விஜய், அதாவது 2 விஷயம் இருக்குது இதில். ஒன்று, விஜய் ரசிகர்களை மோசமாக காமிக்கிறது. 2வது, இந்த கட்சி பற்றியா சொந்த தலைவருடைய மனைவியை திட்டுறானே இவனுங்க அப்படின்னு காமிக்கிறதுக்கான ஏற்பாடு. அந்த மாதிரி வேலையை அவங்க செய்ய மாட்டாங்க, செய்யறதுக்கு வாய்ப்பும் கிடையாது. ஃபேக் ஐடி வச்சு பண்ணுறது. ஸ்டாலின் வந்து என்னன்னா கூட்டணி வந்து ஆரம்பத்துலேருந்து சொன்னது என்னன்னா, எங்களுடைய கூட்டணி வந்து தமிழ்நாட்டில் இவ்வளோ நாள் தொடர்ந்து வந்து ஒரு கூட்டணியே கிடையாது, வரலாற்றிலே இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்றாரு. ஆனால் வந்து திரு எடப்பாடி அவர்களுடைய கூட்டணிங்கிறது அடுத்த கட்டத்துக்கு வந்து மூவ்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஆனாலும் வந்து ஒரு பேச்சு வந்து இடங்கள் வந்து இன்னும் ஒரு சிக்கலாகவே 2 கூட்டணிக்கும் இருந்துகிட்டு இருக்கு. அதிமுகவில் வந்து என்ன சிக்கல்னு நினைக்கிறீங்க? திமுகவில் என்ன சிக்கல்னு நினைக்கிறீங்க? வரலாற்றிலே இந்த மாதிரி கொத்தடிமை கூட்டணி நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா தொகுதி பங்கீடுன்னு வெளியில் வந்துடுவாங்க கம்யூனிஸ்ட்டுகள். அடுத்த தேர்தலை சந்திச்சுக்கலாம் அப்படின்ட்டு வந்துடுவாங்க, போராடுவாங்க, மக்கள் பிரச்சனைக்காக நிற்பாங்க இவங்க கம்யூனிஸ்ட்டுகள் ப்ளஸ் இவர் எல்லாம். ஆனால் இந்த தடவை தான் எல்லாரும் ஒன்றா போயிட்டு கவர்னருக்கு பிரச்சனைனா திமுக பேசாது, இவங்க எல்லாம் அங்கே போய் நின்றுப்பாங்க. கவர்னரே ரம்மி ரவி அது இதுன்னு பேசுறது. இந்த கேப்பில் கொஞ்சம் தள்ளுப்பா இந்த வாய் தலைவரே வந்துட்டாருப்பா, தள்ளுப்பான்னு அப்படி சல்லு நேரம் ராஜ்பவன் உள்ள போயிடுவாங்க. ஏய் என்னப்பா தலைவர் ராஜ்பவன் உள்ளே போயிட்டாப்புல, கூட சின்னவர் வேறு போயிட்டாப்புல. நம்மளாம் வெளியில் நின்று சண்டை போடுறோம்ல, அவங்க உள்ளேயே போய் சண்டை போட போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் அவங்க டீ சாப்பிட்டுன்னு இருப்பாங்க. டீ சாப்பிட்டுன்னு சம்சாலாம் சாப்பிட்டுக்குன்னு என்னன்னு கேட்டால், நாங்கள் வந்து எதிர்க்கிறோம், ஆனால் நான் முதல்வர், இவர் துணை முதல்வர், அதனால் நாங்கள் அரசு ரீதியாக கவர்னர் விருந்தில் கலந்துக்கிறோம், நீங்கள் கற்றுங்க. நான் தலைவரே இவ்வளோதானா, இவ்வளோ கத்துறதுக்கு லாஸ்ட் ரோட்டில் நிற்க வைக்கிறீங்களான்னு. இப்படி தான் இந்த கட்சிகள் இவர்களுடைய பிரச்சனைக்கு இவர்களை விட வேகமாக சண்டை போடுறது. ஊழல்னு சொல்லிட்டா போதும், கனகராஜன் ஒருத்தருக்கிறார் சிபிஎம்மில், வரும் பாருங்க கோபம், அவ்வளோ கோபமாக ஆய்வுன்னுவார். இன்னொருத்தர் அருணன் ஒருத்தர் இருப்பார், அவர் சிரிச்சுக்கிட்டே கோவப்படுவார். பார்த்துருக்கீங்களா? சிரிச்சுக்கிட்டே கோவப்பட்டு யாராவது பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி சிரிச்சுக்கிட்டே கோவப்படுவார். அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் சொல்லவே வேணாம், திமுகவுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக மாட்டாங்க. இந்த மாதிரி இந்த கட்சிகள் எல்லாம் இருக்குது. அதனால் இந்த கூட்டணி தான் இவ்வளோ நேரம் பேசணுமே. காங்கிரஸை தக்க வச்சு மற்றவர்களை தக்க வச்சு தலை நிமிரத்துக்குள்ள தேர்தல் தேதி அறிவிச்சிருவாங்க. தேர்தல் தேதி அறிவித்த பிறகும் இங்கே பிரச்சனை ஓடும், எழுதி வச்சுக்கோங்க. இங்கே 25 தொகுதி நம்ம பாஜகவுக்கு, 17-18 நம்ம பாமகவுக்கு, 7 தொகுதி இதுக்கு டிடிவிக்கு, 5-4 இவருக்கு ஜிகே வாசனுக்கு, மற்ற எல்லாம் இது இரட்டையில் நின்றுருவாங்க. இதில் இந்த 25ன்றது தொகுதி என்னென்னன்றதை ஏற்கனவே பேசி பட்டியெல்லாம் கொடுத்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி எடப்பாடி போனது வேறு மேட்டருக்கு. அவர் இந்த ஒரு லிஸ்ட்டில் எடுத்துகிட்டு போயிருக்காரு, அரசு அதிகாரிகள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் லிஸ்ட்டெல்லாம், அரசுக்கு ஆதரவாக யார் யார் செயல்பட்டாங்க, யார் யார் எந்தெந்த குற்றங்களில் ஈடுபட்டிருக்காங்க, அவங்களுடைய பின்புலம் என்னென்ன மேட்ரு எல்லாத்தையும் உள்துறை அமைச்சர்கிட்ட கொடுக்கறதுக்கு இங்கே லிஸ்ட் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை எடுத்துகிட்டு போயிருக்காரு. இன்னொன்று, அமைச்சர்கள் மற்றவர்கள் மீதான ஊழல் பட்டியல், புகார்கள், கோர்ட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, எது தேவை அப்படின்றத பற்றியும் போயிருக்காரு. இதுதானே அமித்ஷாட்ட. தவிர தொகுதி பிரச்சனைன்றது பியூஷ் கோயல் வந்தார், அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட சுமூகமாக போயிட்டுருக்கு, அது பிரச்சனை இல்லை. நேற்று வரை மை பிரதர், என் உடன்பிறப்பு அப்படின்னு பேசிகிட்டு இருந்த திரு ஸ்டாலின், திரு ராகுல் அவர்கள் சமீபத்தில் வந்து திரு ஸ்டாலின் அவரோட பிறந்தநாள் கூட அந்த பிரதருங்கிறத வந்து மென்ஷன் பண்ணல. அதே மாதிரி இவருமே பிரதருக்கு தேங்க்ஸ் சொல்லலை, அதாவது ஜென்ரலாக காமனாக தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். பிரதருக்குள்ள கூட்டணி உடஞ்சதுக்கு வந்து இந்த சீட்டு தான் காரணமா இல்லை வேற என்ன காரணம்? அந்த சைடு போய் பாருங்க. போனால் போகட்டும் போடா, இந்த கூட்டணியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா, அறிவாலயம் பக்கம் போய் பாருங்க, அந்த பாட்டு பாடிட்டு இருக்கோம். அவர் ப்ரோன்னா தான் இவரும் ப்ரோன்னு வரான், அவர் ப்ரோ இல்லைன்னா இவரும் ப்ரோ இல்லைன்னு வரான். அவர் தான் புது ப்ரோட்ட போயிட்டாரு. ப்ரோ வாட் ப்ரோ, இட்ஸ் சூப்பர் ப்ரோ அப்படின்னு போயிட்டாரு. அதனால் இவரை வந்து அவர் பெருசாக கண்டுக்கல. ராகுலுக்கு டிஎம்கே கூட கூட்டணி வைக்கிறது எந்த காலத்துலையுமே பிடிக்காது. வேறு வழி இல்லை, பிஜேபி இங்கே இருக்குது, நம்ம இது பண்ணணும், எதாவது பண்ணணும், ஒரு எம்பிகளை தான் தேவை, அதுதான் இருந்தாப்புல. இன்னொன்று, ராகுலுக்கு யாரை திமுக வேலை கொடுத்து காங்கிரஸ்குள்ளேயே வாங்கி வச்சுருக்கின்ற ஒரு படத்துக்கு தெரியும். அதனால நீ உறுதியாக இருக்கார். எனக்கு இந்த சோடங்கர் இடங்கன்னு சொல்கிறாங்களே, சோடங்கர்லாம் ராகுல் சொல்லாமல் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பான். கண்டிப்பாக. அதனால்
இவங்களும் தென்னாவட்டில் இருக்காங்க, போனால் போட்டோன்னு. இவங்க எப்பவுமே தானே இந்த கூட இருக்கிற டீம் சொல்லும், தலைவரை அம்புங்க தலைவரை பார்த்துக்கலாம், நம்ம வேறு லெவல் நம்ம இப்போ இருக்கிறோம், நம்ம வந்து 200 தொகுதி ஜெயிச்சிடும் தலைவர். ஓ அப்படியா, அப்போ அமுச்சிடலாமா, அமுச்சிடும் தலைவர். அதனால் என்ன ப்ரோ இல்லைன்ட்டு வெறுமனே பேர் போட்டுக்கிறாப்புல அப்படின்னு. நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள் தலைவரை, நான் எங்கே பண்ணுறேன், நீ தானே பண்ண போகிற, பண்ணி போட்டுப்போ அப்படின்ட்டு. அதனால் மோதல் வெளிப்படையாக தெரிகிறது. திமுக நிலைமையை உணர்ந்து இழுத்து பிடிச்சா உண்டு, போனால் போகட்டும் போடான்னா சத்தம் பாட்டு போயிடுவாங்க, நிலைமை தலைகீழாக போயிடும். திமுக கூட்டணியிலிருந்து ஒருவேளை வந்து காங்கிரஸ் வெளியே போயிட்டா என்டிஏ கூட்டணிக்கு வந்து பிரதமர் மோடி அப்படிங்கிற பிரதமர் கேண்டிடேட் இருக்காங்க. இப்போ திமுக வந்து என்ன சொல்லி எதிர்காலத்தில் வந்து பயணிக்கும் டெல்லியை பொறுத்தவரை? பிரதமர் டிஆர் பாலு இல்லை பிரதமர் கனிமொழி, இல்லாட்டி அவங்க ஒரு கூட்டணி அமைப்பாங்க. பிரதமர் அவங்க பேர் என்ன, தீதி, எங்கள் அக்கா மம்தா பானர்ஜி, மம்தா பானர்ஜி, பிரதமர் மம்தா பானர்ஜி அப்படின்னு. அவ்வளோதாங்க. ஒரு முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா தானே வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அன்னைக்கு கேட்டிங்களா 24ல், எப்போ எங்களுக்கு ராகுல் காந்திக்கிறாரு, அவருக்கு மோடிக்கிறாரு, உனக்கு யாருக்கிறா, இதே கேள்வி அப்போ கேட்பாங்க. எப்பா எங்களுக்கு மோடிக்கிறாரு, அவங்களுக்கு ராகுலுக்கிறாரு, உனக்கு யார் பார்க்குறா, டிஆர் பாலுக்கிறாரு அப்படின்வாங்க. திருச்சி சிவா கோச்சிவாப்பில், நான் எத்தனை வருஷமாக இருக்கிறேன் என்னை விட்டு அப்படின்னு தான் பிரச்சனை. நன்றி சார். நன்றி.